श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद् गुरुपरम्परायै நமஹ. போன ஸ்லோகத்துல பாத்திய பாதக பாவம் எப்படி அப்படின்னு சொன்னோம். ஒரு பிரத்யக்ஷமானது பாத்தியம், சாஸ்திரம் பாதகம். அது மாத்திரம் இல்ல, பிரத்யக்ஷத்துக்கும் அனுமானத்துக்கும் விரோதம் வந்ததுன்னா அனுமானம் சில சமயத்துல பிரத்யக்ஷத்தை பாதிச்சிடும். இந்த மாதிரினா கேள்வி எல்லாம் வந்தது. அதற்கெல்லாம் சமாதானம் சாதிச்சு முடிச்சுட்டார். இப்போ அதுக்கு பேர்ல வேற ஒரு ஆக்ஷேபம் பண்றாரு. இது விமர்சையா விசாரம் வரப்போகுது. அபச்சேத நியாயம், அபச்சேதாதிகரண நியாயம், விரோதாதிகரண நியாயம் இதெல்லாம் வரப்போறது. இதெல்லாம் வச்சு அழகா சமாதானம் சாதிக்க போற. அவ அத்வைதிகள் என்ன சொல்றான்னாக்கா, பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னாலே இது அந்நியதா சித்தமாவே இருக்குது. அந்நியதா சித்தமா ஏற்கனவே சொன்னோம். அந்நியதா சித்தம்னா வேற வழியில கூட பிரத்யக்ஷம்ன்றது இதுவாயிடும் அப்படின்னுட்டு சொல்றோம். அந்த கிரமத்துல பாத்தீங்கன்னாக்கா பிரத்யக்ஷமானது தோஷத்தோட கூடினது. பிரத்யக்ஷமானது தோஷத்தோட இருக்கு. தோஷம் இருக்கிறதுனாலதான் ஜுவாலா ஐக்கியம், தீப சுடர் இருக்கு, விளக்கினுடைய சுடர் ஜுவாலை, அது ஒரே சேயம் தீப ஜுவாலா, ஒரே தீப ஜுவாலா அப்பையில இருந்து அப்படியே இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். உடனே அதுக்கு என்ன பதில் சொன்னோம்? அதெல்லாம் கிடையாது. அது காரணம் வேற வேற ஜுவாலை தான். அதற்கு காரணம் எண்ணெய், திரி, அதனுடைய இது இருக்கும் அப்படின்னு பதில் சொல்லிட்டோம். இப்போ அனுமானத்தினால் அது பாதிக்கப்பட்டதா இல்லையா? ஏன் பாதிக்கப்பட்டது? பிரத்யக்ஷமானது தோஷத்தோட கூறினது. தோஷத்தோட கூறினதா போயிடுது. அந்த பாதகம், அனுமானம் பாதகமா போயிடுது. பிரத்யக்ஷமா பாத்தியமா போயிடுது, பாதிக்கப்பட்டது. பிரத்யக்ஷம் பாதிக்கப்பட்டது. அதற்கு மூல காரணம் என்ன? தோஷம் மூலமா இருக்கு. தோஷத்தை மூலமாக உடையது பிரத்யக்ஷம். அதனால இது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பிரத்யக்ஷம் தான் சர்வ பிரமாண மூர்தன்யமா இருக்குது. அதனால பிரத்யக்ஷாத்மகமான ஞானமே பிரமாணம் அப்படின்னு நினைச்சிருந்தா அது தவறு. ஏன்னா ஜுவாலைக்க ஸ்தலத்துல அது பாதிக்கப்படுகிறதா இல்லையா? அத மாதிரி போன ஸ்லோகத்தையே ஒண்ணு சொன்னோம். தேகாத்ம பிரமம் வருது ஒருத்தனுக்கு. அகம் ஸ்தூலக, அகம் கிருஷக, ஸ்தூலோகம் கிருஷோகம் அப்படின்னா வருது. அந்த மாதிரி இடத்துல கூட சாஸ்திரத்தினால பாதிதமா போயிடுறதா இல்லையா பிரத்யக்ஷம்? அதனால இது பிரத்யக்ஷம்னாலே பிரமாணம் அப்படின்னு சொல்லாதீங்க. பிரத்யக்ஷம்னாலே பிரமாணமாத்தான் இருக்கும்னு நீங்க சொல்லக்கூடாது. வேற என்னதான் பண்றது? அப்போ என்ன இப்ப என்ன நீங்க சொல்ல வர அப்படின்னு கேட்டாக்க, அதற்கு அவன் என்ன சொல்ற, பிரத்யக்ஷம் தோஷத்தோட கூடினது. இது சாஸ்திரீக விஷயமானது, பரமாத்ம விஷயம், ஜெகத் சிருஷ்டி விஷயம். இதெல்லாம் சாஸ்திரீக சமதிகம்யம், சாஸ்திர பிரமாணகமாகவே இருக்கும். சூத்திரகாரவே சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதெல்லாம் ஏத்துக்கணும். அது எப்படி? பிரத்யக்ஷன்றது முதல் பிரமாணம், சப்தம்ங்கிறது மூணாவது பிரமாணம் அல்லது நாலாவது பிரமாணம். நையாயிகால் நாலாவதா ஒருத்தன் இருக்கா, மீமாம்சகன் மூணாவதா ஒருத்தன் இருக்கான், நாம மூணாவதா ஒருத்தன் இருக்கோம், மூன்றாவது பிரமாணம். அப்படி இருக்குச்சு. முதல்ல கடைசியா இருக்கிறது, மூணாவதா இருக்கிறது எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு என்ன சொல்றா இவா, வேதமானது அபௌருஷேயமா இருக்கு. வேதம் அபௌருஷேயம். அபௌருஷேயம்னா என்ன அர்த்தம்? புருஷனால பண்ணப்படாதது, புருஷனால செய்யப்படாது, எழுதா கிளவி அப்படின்ற தமிழ்ல. அதனால இந்த தோஷங்கள்லாம் அதுல வராது. சாஸ்திரத்துல, வேதத்துல, லோகத்துல, பிரத்யக்ஷத்துல
அது சாஸ்திரத்துல வராது. ஏன் அப்படின்னா இது புருஷன் ஒரு மனுஷன் பார்க்கணும், கண்ணால பார்க்கணும். மனுஷன் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிச்சு அதுல தோஷங்கள்லாம் வர்றதுக்கு பிரசக்தி இருக்கு. ஆனால் சாஸ்திரத்துக்கு அப்படி கிடையாது. அது அபௌருஷேயமா இருக்கோ அபௌருஷேயமா இருக்கிறதுனால இதுக்கு வராது. அப்படி நீ கணக்கு சாஸ்திரம் சொல்றது தப்பு, பிரத்யக்ஷம் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அபௌருஷேயத்துவத்துக்கு ஹானி வந்துடும். அபௌருஷேயத்துவம்னு மீமாம்சகன் சாதிக்கலாம், நாமளும் சாதிக்கிறோம். தார்க்கிகன் ரொம்ப ரொம்ப சமப்பட்டா கூட அவன் என்ன பண்ணிட்டான், ஈஸ்வர கர்த்தர் முடிச்சுட்டு தான் போயிருக்கான். நையாயிக்கன் ஈஸ்வரன் தான் அதை சிருஷ்டித்தான் வேதத்தை அப்படின்ட்டு நையாயிக்கன் சொல்றான். ஏன்னா நம்மளாலதான் அதை சிருஷ்டிக்க முடியாது, வேதத்தை படைக்கவே முடியாது அப்படின்னு. ஆக வேதம் அப்படிங்கிறது அபௌருஷேயம். ஏன் அதை சொல்லணும் அபௌருஷேயம்னாக்கா, தோஷமற்றது வேதம் எது சொன்னாலும் பிரமாணமா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தான். இல்லாத போனாக்கா அது போயிடுவீங்க. அதனால அந்த அபௌருஷேயத்தைன்னா தோஷம் இல்லைன்னு சொல்லணும், இல்லாத தோஷம் வந்துடும். பௌருஷேயத்தை ஒத்துட்டாக்கா தோஷம் வந்துடும் அதுக்கு. ஆனால் வேதமும் அபௌருஷேயமா இருக்கு. இப்போ வேதத்தினால பிரத்யக்ஷம் பாதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டாக்கா வேதமானது அபௌருஷேயம் சொன்னமே அதுவே இல்லைன்னு ஆயிடும், அதுக்கும் தோஷம் இருக்குன்னு ஆயிடும். அதனாலதான் வைதிகால் அத்தனை பேருமே வேதத்தை பிரமாணமா ஒத்துட்டா. சப்தம் நித்தியம், அதனால வேதம் நித்தியம் தான் மீமாம்சகன். வையாகரணன் சப்தம் நித்தியம் வேதம் நித்தியம் அதனால அப்படின்னா, வேதாதிகளோ சப்தம் அனித்தியம்தான் ஆனால் வேதம் நித்தியம் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் பின்னாடி வரப்போம், விசாரம் பண்ணி சாதிக்க போற 5வது சரத்தெல்லாம். அதனால இந்த அபௌருஷேயத்துவம் சொல்றது ஏன்னா தோஷத்தை கலைஞணும். வேதத்துக்கு எந்த விதத்தினாலையும் தோஷம் சொல்லக்கூடாது. சர்வாத்தனா அதுதான் மூர்த்தன்யமான பிரமாணம். இது அனைத்து வைதிகர்களும் ஒத்துண்டு இருக்கிறது. ஸ்ருதி கூட அந்த மாதிரி தோஷத்தோட கூடதுன்னு சொல்லிட்டாக்கா அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுல சாபல ஜெயமினி மகர்ஷி மீமாம்சா சாஸ்திரத்துல முதல் அத்தியாயம் முதல் பாதம் அதுல 8வது அதிகரணம் வேத அபௌருஷேயத்வாதிகரணம். அதுல 3-4 சூத்திரத்தினால ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்கிறார். வேதம் சர்வாத்மா அபௌருஷேயம்தான், பௌருஷேயத்துவம் கிடையாததுக்கு அப்படின்னு அழகா சாதிச்சுட்டு போயிட்டார் ஜெயமினி மகர்ஷி. அதே மாதிரி வேதாந்தத்துல முதல் அத்தியாயம் 3ஆம் பாகத்துல தேவதாதிகரணம் வருது. தேவதாதிகரணம் வருஷ அப்ப ஏவச நித்தியத்துவம் சமானாம ரூபத்வா ஜாவருத்தாவத் விரோதோ தரிசனாத்மதேவ அந்த மாதிரி சூத்திரங்கள்னால வேத நித்தியத்துவத்தை சாதிச்சிருக்க சூத்திரக்காரரு வியாசர். ஆகையினால இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றது எதுக்குன்னாக்கா வேதம் தோஷமற்றது, வேதம் தோஷமற்றது அதை சொல்லணும். அதுக்குதான் அபௌருஷேயத்துவத்தை சாதிக்கும். அதனால அது தோஷம் இல்லாத போனா அது வியர்த்தமா போயிடும். அது தோஷம் வந்துருச்சோன்னாக்கா, வேதத்துக்கே தோஷம் வந்துருச்சோன்னாக்கா அபௌருஷேயத்தை சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? அதனால அது வியர்த்தமாவே போயிடும் இந்த கிளேஷம். ஆக வேதத்தினால இந்த பிரத்யக்ஷமானது பாதிக்கப்படுகிறது அப்படின்னுட்டு சொல்ற அத்வைதிகள். வேதத்தினால பிரத்யக்ஷமானது பாதிக்கப்படுகிறது, பிரத்யக்ஷமானது வேதத்தை சொல்றது. வேதத்தை சொல்லிடவே அந்த வேதமானது பொய் அப்படின்னு சாதிக்கிறது வேதம். சரி, நீ இவ்வளவுதான் சொன்ன, நாங்க என்ன சொல்றோம் 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஆதித்யோ யூபகான்னு இருக்கு, அக்னிர் பிராமணகான் இருக்கு. இந்த மாதிரி ஸ்தலங்கள் எல்லாம் உபச்சாரத்துக்கு தான், கவுனம் தான் சொல்லணும், லட்சணம் தான் சொல்லணும் அப்படின்னு நாங்க சாதிச்சுவேன். இப்ப வேதம் தப்பே கிடையாது, தோஷமே கிடையாது, அது சர்வாத்மா பிரமாணம்னாக்கா ஆதித்யோ யூபகான்ற வாக்கியத்துக்கு எதுக்கோசரம் நீங்க உபச்சாரம் சொல்லணும், லட்சணைய சொல்ல வேண்டாம், கவனமா சொல்ல வேண்டாம்.
அதனால அந்த கவனமோ லட்சணையோ வரவே வராது. நேர போயிடலாமே, நேர போயிடலாமே. அது வந்து ஆதித்யன் தான் யூபஸ்தம்பம், யூபஸ்தம்பம் தான் ஆதித்யன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவ தற்சித்தி பேட்டிகேன்னு ஒண்ணு பண்றா மீமாம்சகால். தற்சித்தி பேட்டிகேன்றதுல முகத்தியாய 4ஆம் பாகத்துல அவா பண்றா பூர்ண மீமாம்சையில. அதுல இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்க ஜெய்மினி. அதுல வந்து கவுனி கல்பம் உபச்சாரார்த்தம் அப்படின்னா சொல்லிருக்க. அதனால இது வந்து அங்கேயே ஸ்பஷ்டமா சொல்லிருக்கிறதுனால அதுக்கு விரோதம் வந்துடும் அந்த அதிகரணத்துக்கு. அதனால லட்சணையா சொல்ல வேண்டாம், சூரியன் தான் யூபஸ்தம்பம், யூபஸ்தம்பம் தான் சூரியன் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா அது கிடையாது. சூரியன்றது எங்கேயோ ஆதித்ய மண்டலத்துல இருக்கு. ஆனால் இந்த யூபஸ்தம்பம்ன்றது ஒரு பெரிய பிரபஞ்சம். அதுல சின்ன இடம், சின்ன இடத்த ஒரு புள்ளிதான் யாகசாலைன்றது. அதுல ஒரு இடத்துல ஒரு மரத்தை நடனம் யூபஸ்தம்பம்னு. அதனால இந்த லட்சணையா வராம போயிடும். அதனால அந்த வாக்கியத்துக்கே அர்த்தம் விபரீதமா வரும். அப்படின்லாம் கேள்வி கேட்கணுமே. அவரே சொல்லிருக்கா. அதற்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு இவ என்ன சொல்றா பதில்? இது வந்து வேற, அது லௌகிக வாக்கியம், லௌகிக வாக்கிய விஷயமா இருக்கு. சூரியன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சூரியன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரிஞ்ச சூரியனும் தெரியாத யூபஸ்தம்பமும் ஒன்னு வர சமயத்துல யூபஸ்தம்பத்தை பார்த்துட்டான். ஒரு மரம், அதனுடைய கிளை, அதை என்ன சீவி அழகா என்ன எல்லாம் தடவி மந்திரபூர்வகமா அங்க வந்து ஸ்தாபனம் பண்ற. அதுவும் சூரியனும் ஒன்னா இருக்க முடியாது அப்படின்றதுனால லௌகிக விஷயமா போயிட்டதுனால அங்க லோகானுராதமாவே, லோகானுசாரம் லோகத்துல எப்படி இருக்குமோ அதை மாதிரி நிர்ணயம் பண்றோம். ஆனால் இந்த எம்பெருமான் விஷயமோ சிருஷ்டி விஷயமோ இது அதீந்திரியம், அலௌகிகம், லௌகிகம் இல்லை. லௌகிகமா விஷயமா இருந்தாக்கா அதுல ஏதாவது வரலாம். இதுதான் நீ சொல்றது. இதுவோ சர்வாத்மனா அலௌகிகம். பெருமாளே வேதைசுகன்மை அகமேவ வேத்தியா அப்படின்னு சொன்னார். அனைத்து வேதங்களாலும் அறியப்படுபவன் நானே அப்படின்னு பெருமாள் சொன்னார். யஸ்மாக்ஷரமதி இதோகம் அக்ஷராதபி சோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதேச பிரதித புருஷோத்தமஹ அப்படின்னு சாதிக்கிறார் பெருமாள். அங்க அதோஸ்மி லோகே வேதேசன்னு ஒரு 2 பதம் போட்டிருக்காரு. வேதேன்னா புரியுறது வேதத்துலன்னு, லோகேன்னு இந்த உலகத்துலன்னு அர்த்தம் கிடையாது, ஸ்மிருதின்னு அர்த்தம். ஸ்மிருதிகள் இல்லை. ஏன் ஸ்மிருதிகள் இல்லை அப்படின்னாக்கா, இந்த வேதம் இருக்குது, அந்த வேதத்தினால நம்மளால வந்து ஃபுல்லா முழுக்க முழுக்க பூர்ணமா நம்மளால அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியாது. வேதங்கிறதுக்கு பூர்ணமான அர்த்தத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்மிருதிகாரெல்லாம் என்ன பண்ணா வேதத்தை சாட்சாத்கரிக்கிறார். லோக்கியத்தை இது லோக்காக பார்க்கப்படுகிறது, சாட்சாத்கரிக்கப்படுகிறது. வேதத்தை சாட்சாத்கரிச்சு அதுல நம்ம எது எது தேவையோ அதை வந்து கொடுக்கணும். குரு பரம்பரா சாரத்துல சுவாமி அனுபவிப்பேன் வந்து வேதங்கள்ல தீபாவளி மேகங்கள் சமுத்திரத்தை வாங்கி சர்வோபஜீவியமாக தண்ணீராக விழுமா போல அப்படின்னு சாதிச்சிருக்காரு சுவாமி. அந்த மாதிரி இவா என்ன பண்ற விஷயங்கள் எல்லாம் மகர்ஷிகள் தேஜஸ்விகள் வாழலாம் சாட்சாத் கரிச்சவா. சாட்சாத் கரிச்சதுனால எது தேவையோ அதை குறிச்சு எடுத்து கொடுத்தா. அந்த மாதிரி ஸ்மிருதிகள்லையும் வேதத்திலையும் நான் புருஷோத்தமனாக பிரசித்தமாயிருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. ஏன்னா சாஸ்திரத்தை அனுபவித்து போகக்கூடிய ஸ்மிருதிகள் இவைகள்தான் பெருமாளை தெரிந்து கொள்ள முடியும். அவன் அதீந்திரியனும் இந்திரியத்துக்கு விஷயமாக மாட்டான். அதனால அங்க வந்து இந்த பிரத்யக்ஷம்ன்றது பிரமாணமா ஆகாது. அதனாலதான் சூத்திரகாரன் சப்த மூலத்வா அப்படின்னு சாத்தியம். ஆகையினால சப்தமான விஷயத்துல
வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். அதுதான் ஏற்றுக்கணும் அது. அதனால இங்க பரபிரம்மமானது வேதத்தினாலேயே சொல்லப்படுகிறது. பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் ரூபம், அதனால படைக்கப்படும் வஸ்துக்கள் எல்லாமும் வேதத்தினாலதான் சொல்லப்படுகிறது. வேதம் என்ன பண்ணிடுத்து? ஜெகத்தும் பிரம்மமும் பிரபஞ்சமும் பிரம்மமும் அபேதம்தான், வேதம் இல்லை, சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு சொல்லிடுத்து. தத்துவமசின்னு சொல்றது இந்த மாதிரிலாம் சொல்றதுனால வேதமே கிடையாதுன்னு சொல்றது. அந்த அபேதம் எப்படிப்பட்டதுன்னா விவர்த்த உபாதானத்துவம். விவர்த்தம் சொல்லிட்டேன் ஏற்கனவே. விவர்த்தம்னா என்னது அப்படின்னா இன்னும் நான் தெரியுது, கயிறு பாம்பா தெரியுற மாதிரி இத மாதிரி இருக்கு. ஆகையினால இந்த பரிணாம உபாதானம், ஏன் பரிணாம உபாதானம் நீங்க சொல்றீங்களே, நாங்க சொல்றோம் நம்ம சித்தாந்தத்துல இன்னும் ஒரு நிலையை அடைகிறது, இதான் பரிணாம உபாதானம் பேரு. அத மாதிரி இருந்துட்டு போட்டோமே நாம சொல்றோம். அதுக்கு அவ என்ன சொல்றா, அப்படி சொன்னா பிரம்மஸ்வரூபத்துக்கே விகாரம் வந்துடும், பிரம்மமே பரிணமிக்கிறது அப்படின்னு சொன்னா அப்போ பிரம்மஸ்வரூபத்துக்கு விகாரம் வந்துடும். அதனால அது கிடையாது, ஐக்கியம் தான் சொல்லணும், அபேதம் தான் சொல்லணும். அந்த அபேதமானது பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக்கும், அதனால ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு அப்படின்னு லோகத்துல பாக்குறோமேன்னா அதெல்லாம் பொய். ஆகவே பிரத்யக்ஷமாக நாம் பேதத்தை அறிந்து கொள்கிறோம். அந்த பேதமானது சாஸ்திரத்தினால பாதிக்கப்படுகிறது. பாதிக்கப்படுறதுன்றதுனால இது அனைத்தும் பொய்ன்றதுலதான் பரிவர்த்தம் அப்படின்னு அவ சொல்ற. அத கண்டனம் பண்ற. சரி, இப்போ நீ சொல்றது என்ன சொல்லிட்டப்போ பிரம்மம் ஒன்றிதான் உண்மை, இது எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்ட. சாஸ்திரத்தினால இது ரெண்டுத்துக்கும் அபேதம் தான் தெரியுது, பேதம் தெரியல. அப்படி பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சதுன்னா அது பாதிக்கப்படும் தானே சொன்னேன். இப்ப நான் கேட்கறது பதில் சொல்லு. லோகத்துல நிறைய ஞானம் வருது, அந்த ஞானம்ன்றது எதனால வருது? பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி, சப்தம் எல்லா பிரமாணத்தினாலையும் வருது. அந்த ஞானம் பல ஞானங்களா நமக்கு தெரியுது. பல ஞானங்கள்னா என்ன? இப்ப பிரம்மத்தை பத்தி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிரம்மம் மட்டுமே நமக்கு ஞானத்துக்கு விஷயமாகுதுன்னு ஒரே ஒரு ஞானம் தான். இதான் பிரம்ம நிர்குணம், இந்த பிரம்மமானது நிர்குணமா இருக்கு, இது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ஒரே ஒரு ஞானம் தான். ஆனா நமக்கு எப்படி ஞானங்கள் வருது? பலவிதமான ஞானங்கள். பிரம்ம விஷயகமான ஞானம், ஜீவ விஷயகமான ஞானம், அச்சேதன விஷயகமான ஞானம். அச்சேதனத்துல எத்தனை பேதங்கள், சேதனத்துல எத்தனை பேதங்கள், பரமாத்ம விஷயத்துல எவ்வளவு வித்தியாசங்கள் வருது, இப்படி இத்தனை இருக்கா இல்லையா? இப்ப நீ என்ன சொல்லிட்ட, எல்லா பிரமாணத்தினால வர்ற ஞானங்களும் பொய் அப்படின்னு சொல்லிட்ட. அப்படியானாக்கா இத்தனை ஞானங்கள் வந்துதான் இல்லையா? இத்தனை ஞானங்களும் பொய்யில தான் முடியணும். ஏன் அப்படின்னா நீ தான் சொல்லிருக்கேன் எல்லாம் தோஷம், எல்லாம் தோஷ வாசனையினாலதான் வந்தது. அதனால இப்போ எல்லாமும் எல்லா ஞானமும் பொய் தான் உனக்கு, ஏன்னா எல்லாமே தோஷம்தான், தோஷத்தினால வந்தது. அதனால எல்லாம் பொய். எது தோஷம் அப்படின்னா அவித்யா, அவித்யினாலதான். அவித்யன்றது தோஷம். அந்த தோஷத்தினால அனைத்து பேத வாசனைகளும் கல்பிக்கப்படுகின்றன அப்படின்னு சொன்னேன். அப்போ பிரத்யக்ஷத்துல, அனுமானத்துல, உபமானத்துல, அர்த்தாபத்தில, அனுபலப்தியில இதெல்லாம் தோஷம் இருக்கு அப்படின்னு நீ சொன்னீனாக்கா அப்ப வேதத்துல ஒண்டி ஏன் தோஷம் வராது? ஏன்னா பிரம்ம விதிரிக்தமான அனைத்து ஞானங்களும், அனைத்து பிரமாணங்களும், அனைத்து வஸ்துக்களும் எல்லாமே பொய் அப்படின்னு தானே சித்தாந்தம். தோஷம் மூலம் தானே சித்தாந்தத்துல இருக்கு. அப்ப வேதம் கூட அப்படித்தானே, வேதத்திலேயே அது மாதிரி தோஷம் எடுத்துட்டு போட்டுமே, தோஷம் இருக்கு.
அதை நீ ஒத்துண்டுதான் ஆகணும். என்ன அனாதியான அவித்யை அதனால கல்பிக்கப்பட்டது அப்படின்னு தான் நீங்க சொல்லிட்டு இருக்க. அனாதியான அவித்தியினால கல்பிக்கப்பட்ட இந்த பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் சொன்னீங்கன்னாக்க அப்ப வேதங்கிற பிரமாணம் கூட அனாதியான அவித்தியினால கல்பிக்கப்பட்டதுதான் அப்படின்னு ஆயிடுவேன். அதனால சாஸ்திரம் கூட அவித்யா அவித்யா முதலான தோஷங்கள் அந்த தோஷங்கள்னால்தானே வந்ததுன்னு உனக்கு ஆயிடுச்சு. அப்ப சாஸ்திரம் அப்படிதான். சாஸ்திரத்தினுடைய பிறப்புன்றது ஆவிர்வாவம் அது நித்தியமாவே இருந்துட்டு போட்டோம். நீ நித்தியம் அபௌருஷைன்னு சொல்ற, அந்த அபௌருஷை நீ சொல்றதே என்ன சொல்லிட்ட, ஆபேட்சிகம் அப்படின்னு சொல்ற. ஆபேட்சிகம்னாக்க ஏதோ ஒரு கால நிர்ணயத்தை அபேட்சிச்சு அது சொல்றது. அது இப்ப ஜீவன் அவளே ஒரு பட்சம் சொல்லிருக்கா, ஜீவன் மோட்சம் கிடைக்கிற பத்தியம் தான் நிச்சயமா இருப்பான். பிரம்மசூத்திரக்காரன் சொல்லிட்டார், ஆத்மா ஸ்ருதே நித்தியத்வாச்சதாபியா அப்படின்னு சொல்லிட்டார். ஆத்மா நித்தியமா இருக்கான், ஸ்ருதிகள் சொல்லிடுத்து. ஞாக்கியம் தோஜவ் நித்தியோ நித்தியானாம் சேதன சேதனம் சொல்லிடுத்தோன்னார். அப்படியானாக்கா ஆத்மா நித்தியமா, பிரம்மமும் நித்தியம் ஆத்மாவும் நித்தியம்னா உனக்கு அத்வைத ஹானி வந்துருமே அப்படின்னு கேள்வி கேட்டா. அதுக்கு அவ பதில் சொன்னா அத்வைத ஹானி வராது, இந்த நித்தியத்துவன்றது ஆபேட்சிகம். ஆபேட்சிகம்னாக்கா பிரளய பரியந்தம் இவன் நித்தியமா இருப்பான், அதுக்கப்புறம் அவ போயிடுவா, அவன் எல்லாம் அழிஞ்சிடுவான், ஒண்ணுமே இருக்காது, பிரம்ம ஒண்டிதான் இருக்கும்னு சொல்றான். அந்த மாதிரி வேதம் கூட இது அபௌருஷேயம் அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட இந்த மாதிரி கல்பிதான். எப்படி ஜீவன் கல்பிதனோ, எப்படி பிரபஞ்சம் கல்பிதமோ, அந்த மாதிரி இந்த வேதம் கூட கல்பிதம் தான். கல்பிதம்னா என்ன அர்த்தம், பொய்யானதா கற்பிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க தான் அந்த உத்தம் இருக்கீங்க. எல்லாம் பிரம்ம விதிரிக்தம் அனைத்தும் கல்பிதங்கள், பிரம்ம விதிரிக்தம் அனைத்தும் பொய்யானவைகள் அப்படின்னு நீ சொல்றிருக்க. அதனால வேதம் கூட அவித்யா மூலமா தான் இருக்கு. அவித்யா மூலமா இருக்கிறதுனால வேதமும் அவித்யா மூலம் தானே. ஆக எப்படி பிரத்யக்ஷம் பாதிதமோ அவித்யா மூலத்தாது, அவித்யா மூலம்ன்ற தோஷம், அந்த மாதிரி சாஸ்திரம் கூட அவித்யா மூலம் தான், அதுவும் தோஷத்தோட கூறினதுதான். அதனால அதுவும் பாதிதமா போயிடும். பிரத்யக்ஷமும் பாதிதம், சாஸ்திரமும் பாதிதம், அனுமானமும் பாதிதம், எல்லாம் பாதிதமா போயிடுச்சுன்னாக்க எதை கொண்டு இந்த பிரம்ம ஒண்டி இருக்கு மீதி எல்லாம் பொய் அப்படின்னா நீ எதை கொண்டு தெரிஞ்சுப்ப? அப்ப மாத்தியமிக பட்சத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. மாத்தியமிக பட்சத்துல பௌத்தன் பண்ணினா சர்வம் சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டான். பிரமாணம் இல்லை, பிரமேயம் இல்லை, பிரமாதா இல்லை, எதுவுமே இல்லைன்றான். பாஷ்யத்துக்கு பரியாசம் பண்ணி கண்டனம் பண்ற ஸ்ரீபாஷ்யத்துல. ஆகியனாலும் இது எப்படி வரும்? இது இல்ல நாங்க வேத அபூர்ஷைன்னு சொல்லிருக்கோம், அதனால லயம்லாம் எப்படி வரும் அப்படின்னாக்க சரி ஒத்துக்கிறோம். வேத அபூர்ஷேயம் அப்படின்னா அது நித்தியமா இருக்குன்னு அர்த்தம். நித்தியமா இருக்குதுன்னு அர்த்தம். நித்தியமா இருக்குன்னு சொன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பதில். நித்தியமா பிரம்ம இந்த இது வேதம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அப்ப பிரம்ம விதிரிக்தம் சர்வம் நித்தியான்னு நீ சொல்றிருக்க. பிரம்மத்தை காட்டிலும் அனைத்தும் வேறுபட்டது அனைத்தும் பொய் அப்படின்னு சொல்லிருக்க. இப்ப நீ வேதம் ஒண்டி இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா அப்போ அத்வைதம் பொய், துவைதம் சொல்றதா இல்லையா? நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவித்யா கல்பிதம் இல்லை பிரம்மம் எப்படி அவித்யா கல்பிதம் இல்லையோ சத்தியமா இருக்கோ அந்த மாதிரி வேதமும் அவித்யா கல்பிதம் இல்லை, அது அபூர்வமா இருக்கு, அது சத்தியமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அத்வைதத்துக்கு ஹானி வந்துருமே. அதனால இப்போ எல்லா பிரமாணங்களும் சமானமான பிரமாணமா இருக்குது. அப்ப சாஸ்திரத்தினால பிரத்யக்ஷ பிரமாணமானது பாதிதமா இருக்குதுன்னு நீங்க விளக்கிறீங்க. அது உங்க அபிமானம் ஒண்டிதான், அது அபிமானம் மட்டும்தான். அது மட்டும் இல்ல, உங்க பட்சத்திலேயே பெரிய தோஷம் வரும்.
என்ன தோஷம் வரும்? இப்ப நீ என்ன சொல்றிருக்க? வேதம் ஒன்றிதான் பிரமாணம் தன்யமா இருக்கு. சிறந்த பிரமாணம் வேதம் தான், அதனாலதான் எல்லாம் சித்திக்கிறது அப்படின்னு நீ சொன்னேன். அப்படியே நாங்க வச்சுக்கிறோம். ஆனால் வேதத்தினால பிரத்யக்ஷமானது பாதிதன்வான்னு நீ சொல்லிருக்க. வேதத்தினுடைய பிராமான்யம் கேள்வியே கேட்க முடியாது, ஆனால் பிரத்யக்ஷம்லாம் பாதிதமா இருக்கும் அப்படின்னு தானே சொன்னேன். இப்ப பிரத்யக்ஷமானது தோஷ மூலமா இருக்குது, அதனால அது அப்புறமான நீ சொல்லிட்ட. இப்ப இவர் என்ன கேக்குற? வேதமானது சப்த ரூபம்னு சொல்ற. ஏற்கனவே சொல்றோம், இது வேதமானது சப்த ரூபம், எல்லாருமே ஒத்துருக்கோம். சப்த ராசி தான் வேதம், சப்தத்தினுடைய சமூகம், நிறைய சப்தங்கள் தான் இருக்கு வேதத்துல. அது எதனால கிரகிக்கப்படுகிறது? காதால கிரகிக்கப்படுகிறது. ஸ்ருயத இது ஸ்ருதி, கேட்கப்படுவதால் தான் ஸ்ருதினே பேர் இருக்கு. அதனால ஸ்ரோத்திரம், ஸ்ரோத்திரேந்திரியத்தினால கிரகிக்கப்படுகிறது. அது என்ன பண்ணணும்? சக்தி கிரகணம் இருக்கா இல்லையா? வேதத்தில் இருக்கக்கூடிய சொற்களுக்கு அர்த்தம் தெரியணும், அர்த்தம் தெரியணும். பசுனா இதயத்தை அப்படின்னா ஆட்டை கொண்டு யாகம் பண்ணு அப்படின்ட்டு. இப்ப ஆட்டை கொண்டு யாகம் பண்ணுன்னா அந்த ஆடுன்றது எதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் பிரத்யக்ஷத்தினாலதான் தெரிஞ்சுக்கணும். பிரத்யக்ஷத்தினால நான் இது ஆடு, இது நெல்லு, இது யவம், இது வாஜபேயம் அப்படின்லாம் சொல்றோம். அது எத்தனையோ இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும். ஒவ்வொரு வஸ்துவையும் நம்ம நேர பார்த்து தானே தெரிஞ்சுக்கணும். தயிரை கொண்டு யாகம் பண்ணு, ஹோமம் பண்ணு, நெய்யை கொண்டு ஹோமம் பண்ணு, பாலை கொண்டு ஹோமம் பண்ணு. இப்ப பாலுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நெய்யின்னு எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு வேணுமா வேணாமா? ஆகையினால இப்ப இது பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலதானே தெரிஞ்சுக்க முடியும். பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலதான் சக்தி கிரகமே வருது. நீ என்ன சொன்ன? வேதம்தான் சர்வாத்மனா பிரமாணம், பிரத்யக்ஷம் முதலானது எல்லா வேதத்துக்கு எதிர நிக்கவே நிக்காது அப்படின்ட்டு. அப்ப பிரத்யக்ஷம் போயிடுத்துனாக்க எப்படி சக்தி கிரகம் இந்த சப்தத்துக்கு இது பொருள் அப்படின்னு எப்படி ஒன்னால கிரகிக்க முடியும்? அதனால வைதிக சப்த விஷயமான ஸ்ரோத்ரேந்திரிய பிரத்யக்ஷம் அது வராது. அதுவும் பிரத்யக்ஷம் தானே. அதாவது பிரத்யக்ஷன்றது கண்ணால பார்க்கறது ஒண்டி பிரத்யக்ஷம் இல்லை, காதால கேட்பதும் பிரத்யக்ஷம் தான். ஸ்ரோத்ரஜன்யம் பிரத்யக்ஷம்னு பேரு. அது மாதிரி தொடு உணர்ச்சி ஸ்பர்ஷஜன்யம் பிரத்யக்ஷம். அது மாதிரி நாக்குல ருசி, ஒன்று சாப்பிடுறோம், இது சாப்பிடுச்சு அதனுடைய சுவை நமக்கு தெரியுது. சுவை தெரியணும்னாக்கா அது ரசனேந்திரியஜன்யம் பிரத்யக்ஷம்னு சொல்றோம். இவைகள்லாம் இல்லைன்னாக்கா கசப்பா இருக்கும் பாவக்காய், சித்திப்பா இருக்கும் பழாழ்பழம் அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி தெரிஞ்சுது? அது தெரியறதுக்கும் ஒரு இந்திரியம் தேவையா இருக்கா இல்லையா? அது ஒரு பிரத்யக்ஷமா இல்லையா? இப்ப இதெல்லாம் பாதிதம்னு சொல்லிட்டாக்கா இப்ப சக்தி கிரகணம் எப்படி வரும்? சக்தி கிரகணம், சக்தி கிரகணம்னா அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது, அது எப்படி வரும்? அப்ப எல்லா பிரத்யக்ஷமும் பாதிதம் தான். அதனால இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னே வராம போயிடுச்சு. வராம போயிடுச்சுன்னாக்கா அப்போ வேதத்திலையும் பிராமான்யம் வராது, அது மாதிரி பிரத்யக்ஷத்திலையும் பிராமான்யம் வராது. அதனால சப்தசக்தி கிரகணம்லாம் வரவே வராதுன்றதுனால எதுக்குமே அர்த்தம் வராது, எதுக்கும் பிராமான்யமே சித்திக்காது, விசுவாசமே இருக்காது. இந்த சாஸ்திரமானது சர்வாத்மனா பிரமாணம், இது அபௌருஷேயம். ஏற்கனவே சொன்னோம், வேதத்துல என்னென்ன சப்தங்கள் உள்ளனவோ அவைகள் தான் சாஸ்திரத்திலேயே இருக்கு, அதுதான் பொருளும் கூட. லோகத்துல என்னென்ன சப்தங்களோ என்னென்ன அந்த சப்தார்த்தமோ அவைகள் தான் வேதத்துல இருக்கு அப்படின்னுட்டு லோக வேதாதிகரணே பேரு. அந்த அதிகரணத்துல முதல் அத்தியாயம் 3ஆம் பாதத்துல அவா சொல்லிருக்கா, ஜெய்மினி மகரிஷி சொன்னது. அதனால அவ்வளோ உபயோகப்படுறது. ஏவ லௌகிக்காக தேவ வைதிகா சப்தா அர்த்தா அப்படின்னு அவ சித்தாந்தம் பண்றா. அது நமக்கும் உண்டு, ஏன்னா நம்மளும் அப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கிறோம், நாமளும் அப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கிறோம். அதனால இந்த மாதிரி சொல்லச்ச நீ பிரத்யக்ஷம் சர்வாத்மனா பிரமாணம் இல்லை,
அது சாஸ்திரத்தினால பாதிதமா போயிடுத்து அப்படின்னு நீ சொன்னையானாக்கா இந்த மாதிரி சக்தி கிரகணம் வராது, சப்தார்த்தமே நமக்கு தெரியாம போயிடும். ஏன்னா பிரத்யக்ஷம் தான் தவறுன்ட்டியே. பாஷ்யக்காரர் படிப்படியா போற ஸ்ரீபாஷ்யத்துல நீ சப்தம்ன்றது என்னது அப்படின்னா சுப்திகந்தம் பதம் அப்படின்னு சொன்னார். சுப்திகந்தம் பதம் அதாவது பெயர் சொற்கள், வினை சொற்கள், இவைகள் தான் சப்த பதம்ன்றது. அந்த பெயர் சொல்லோ அல்லது வினை சொல்லோ இது எதுவா இருந்தாலும் சரி, அதுல எப்படி இருக்கு அப்படின்னா பிரகிருதி பிரத்யேகம்னு சேர்ந்து இருக்குது. பிரகிருதியினுடைய அர்த்தம் வேற, பிரத்யேகத்தினுடைய அர்த்தம் வேற. பிரகிருதினா பிராதிபதிகம், ராம அப்படின்னு சொன்னா பிரகிருதி, ராமஹா பிரதமா பக்தி, இவ பிரத்யேகத்தோடு சேர்ந்திருக்குது. ராமம் ராமனை, ராமேன ராமனா, ராமாய ராமனின் பொருட்டு, ராமாத்து ராமனிடமிருந்து, ராமஸ்ய ராமனுக்காக, ராமே ராமனிடத்தில் அப்படின்றோம். அந்த பிரத்யேகம் சேர்ந்ததுன்னா அதனுடைய அர்த்தம் வேறையாத்தான் இருக்கு. இப்போ பிரகிருதியும் பிரத்யேகமும் சேர்ந்து இருக்கிறது தான் சப்தம்ன்றது. பிரகிருதியும் பிரத்யேகம் சேர்ந்து இருக்கிறது தான் சப்தம்ன்றது. அங்க பேதம் இருக்குது. அது நீ என்ன அர்த்தம் சொல்வ? இது எப்படி உன்னால இது சொல்ல முடியும்? சாமானாதிகரணியெல்லாம் கண்டனம் பண்ண போறேன். சாமானாதிகரணியன்றது அகண்டார்த்தே போதகா அப்படின்னு அவ சொல்றான். அகண்டார்த்தே போதகன்னாக்கா இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம்லாம் தைக்க வேண்டாம், ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் பிரம்மத்தை தான் சொல்லும் அப்படின்னு அவ சொல்றா. சத்தியம் ஞானவன் அந்தம் பிரம்ம அப்படின்னு. சத்தியம்னா சத்தியத்துவம் அப்படின்னு, ஞானத்துவம் அனந்தத்துவம் அப்படின்னு நம்ம அர்த்தம் சொல்றோம். அவன் அதை சொன்னா கூட அது தர்மமா ஒத்துக்கல, குணமா ஒத்துக்கவே இல்லை அத்வைத்துக்கு. அவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா இது குணமா எல்லாம் கூடாது, ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அது பிரம்மஸ்வரூபத்தை சொல்லணும் அப்படின்னு அவன் சொல்றான். பின்னாடி வரப்போறது எல்லாம் பிரம்மஸ்வரூபத்தை சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னா சத்தியம்னா என்ன அர்த்தம்? விகாரமற்றதுன்னு அர்த்தம், ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அச்சேதனங்கள்லாம் எப்படி இருக்கு? விகாரத்தோட கூடினது. அதனால விகாரமற்ற பிரம்மஸ்வரூபத்தை தான் சொல்றது. பிரம்மத்துல இருக்கக்கூடிய குணத்தை சொல்லல, பிரம்மத்துல குணத்தை சொல்லாம அது என்ன பண்றதுன்னா பிரம்மஸ்வரூபத்தை சொல்றது. விகாரமற்ற ஸ்வரூபம். ஞானம்னா சுயம் பிரகாசம் அர்த்தம். ஜட வஸ்துக்கள்னா பிரகாசம் இல்லை, அது சுயம் பிரகாச ஸ்வரூபத்தை சொல்றது. இந்த மாதிரி அவ சொல்லிட்டு போறா. அப்படி சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்லச்சே அதை கருணம் பண்ற பாஷிகர் பிரம்மாண்டமான சாமானியெல்லாம் இருக்கு, பின்னாடி வரப்போகுது. அதனால எல்லாமே நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஒரு சப்தத்தினுடைய பொருளை பார்க்கும் பொழுது அந்த சப்தத்தினுடைய பிராதிபதிகம் பிரகிருதி என்ன, அதனுடைய பகுதி விகுதின்னு சொல்லுவா தமிழ்ல, அதை வச்சுட்டு பாருங்க. பிரத்யேகத்துக்கு என்ன அர்த்தம், பிராதிபதிகத்துக்கு என்ன அர்த்தம், இதெல்லாம் இருக்கே. இதெல்லாம் எப்படி லோகத்துல தான் தெரியுது. ஒருத்தன் நாராயணனுக்கு புஸ்தகத்தை கொடுத்தான், ஒருத்தன் நாராயணனுக்கு புஸ்தகத்தை கொடுத்தான். ஒருத்தன்றது கொடுக்கிறவன், கொடுத்தான் கிரியாபதம். நாராயணனுக்குன்றது இது யார் வாங்கிக்கிறானோ அவன் சம்பந்தத்தை சொல்றது. புஸ்தகத்தை அப்படின்னு கர்மத்தை சொல்றது ரெண்டாவது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு. அதெல்லாம் நீ இல்லைன்னு சொல்ல முடியாது, அதனால அது போயிடும். அதனால பிரத்யக்ஷமானது அனைத்தும் அப்பிரமாணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இவன் என்ன பண்றான்னா அந்த லோகத்துல நாங்க வியாவகாரிக சத்தியமா ஒத்துக்கிறோம். வியாவகாரிகம்னா என்ன அர்த்தம்? சொல்ற கனவுல வர்றதெல்லாம் அந்த சமயத்துல சந்தோஷத்துக்கு கொடுப்போம், எழுந்து பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன இருக்கா மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம். நான், என் மனைவி, என் குழந்தை, இந்த என் வீடு, இதெல்லாம் வியாவகாரிகமா இருக்குது, உண்மையிலேயே கிடையாது அப்படின்னு சொன்னா பாஷகாரன் என்ன கேட்கிற?
அது சொன்னதுனால என்ன பிரயோஜனம்? நான் உண்மையிலே இல்ல, வெறும் விவகாரத்துக்கு தான் நான் என் இருக்கோம், நான் என் மனைவியின் விவகாரத்துக்கு தான் இருக்கோம்னாக்க அப்ப ஏன் 2 பேரும் கோவம் வந்தது? 2 பேருக்கு ஏன் சந்தோஷம் வந்தது? என் குழந்தை பிறந்துட்டானே எனக்கு சந்தோஷம், குழந்தை ஆத்துக்கு வந்துட்டானே எனக்கு சந்தோஷம், குழந்தை ஊருக்கு போச்சுன்னா அவ்வளவு அழறேன். ஏன் அது? அதான் வியாபகாரியம் தானே, யாருமே அழக்கூடாது. அதனால சததூஷணியில இது ஒரு பரியாசம் பண்ற, நீ சந்தியாவந்தனம் பண்ணா அத்வைதிகள் சொன்னாலும் நானே பிரம்மத்துக்கே சந்தியாவனம் பண்ணலாமா? சந்தியாவந்தன வேதாயாம் பிரம்மாஹம் மன்யசே அகம் பிரம்மேதி மன்யசே கண்டலத்துக்கு வேலாயாம் தண்டம் ஆதாய அப்படின்னு பரியாசம் பண்ற. நீ குஞ்சாலாடுன்னு சொல்லுவாளே, லட்டு விநியோகம் பண்ணிச்சா மாதிரி நீ வாங்கிக்க போறியே, அது சாப்பிடாம இருக்கிறது தானே. நீ பிரம்மன் தானே, பிரம்மத்துல தான் ஒண்ணுமே கிடையாது, நீ தான் பிரம்மம் ஆச்சு, உனக்கு எதுவுமே வேண்டாமே, எதுவும் வாங்கிக்காம இருக்க வேண்டியது தானே, நீ ஏன் வாங்கிக்கிறது? அதனால இது மாதிரி ஒரு வியாபகாரிக சத்தியமா ஒத்துக்கிறோம், அது அப்ப அது உண்மையா இருக்கும். அந்த பிரத்யக்ஷன்றது அந்த சமயத்துல ஒத்துறது இந்த மாதிரிலாம் தவறு. அது மாதிரி பிரத்யக்ஷம் தோஷத்தோட கூறினது, சாஸ்திரத்தினால் அது பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றதும் சர்வாத்மனா தோஷம். ஏற்கனவே போனதான் சொன்னோம், சபரசுவாமி சொல்ற எது பிரத்யக்ஷம் நதது வியபிச்சரதி, எது வியபிச்சரதி நதது பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷமா இருந்ததுன்னா அது தவறாவே தோணாது, தவறா தோணித்துன்னா அது பிரத்யக்ஷமே கிடையாது. என்ன அழகான வாக்கியம் அது, அது விருத்திகாரர் சொல்ற அதை உதாரிக்கிறார் சபரசுவாமி. ஆகையினால இந்த மாதிரி கல்பிக்க வேண்டாம். பிரத்யக்ஷம் தோஷத்தோடு கூடினது, சாஸ்திரம் தோஷமற்றது, தோஷமற்ற சாஸ்திரத்தால் தோஷத்தோடு கூடின பிரத்யக்ஷமானது பாதிக்கப்படுகிறது. அதனால பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்ச பேதமானது நித்யா, சாஸ்திரத்தினால தெரிஞ்ச அபேதமானது உண்மை அப்படின்னு நீ சொல்ற. இது சாஸ்திரமே அடிபட்டு, சாஸ்திரமும் போய் பிரத்யக்ஷமும் போய் அதனால் தோன்றினவைகளும் போய், அப்ப சாஸ்திரம் சொன்ன விஷயங்கள்லாம் கூட பொய்ன்னு ஆயிடுச்சு, அப்ப பிரம்மம் கூட பொய்ன்னு ஆயிடும். அதனால எந்த விஷயத்த பார்த்தாலும் நீங்க சொல்ற தத்துவன்றது தவறு. அதனால அத்வைத பட்சம் இங்க செல்லுபடியாகாது. அதனால சாஸ்திரத்துக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் விரோதம் வந்ததுன்னாக்க அதுக்கு பரிகாரம் இப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்னாக்க வெளிகமகம் பிரதிபந்தி தான். நீ சொன்னா உனக்கு நான் திருப்பி கேட்கிறேன், அதுக்கு நீ பதில் என்ன சொல்றேன், ஆனா எல்லாமே அடிபட்டு போயிடும். அதனால பிரத்யக்ஷம் தோடத்தோட கூறினதுன்றதே தவறு. பிரத்யக்ஷமும் பிரமாணம் தான், அதாவது விஷயத்துல பிரமாணமா இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும். தலைய பண்றவுள்ள ஒருத்தன் பார்க்கிறான், நெருப்பு இருக்கு புகை இருக்கு அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறான், அந்த விஷயத்துல பிரத்யக்ஷம் தான் பிரமாணம். அதே மலையில நெருப்பு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுட்டான்? வெறும் புகைய பார்த்து நெருப்பு இருக்குன்னு ஊகிச்சுக்கிறான், அனுமானம் பண்றான். அந்த விஷயத்துல அனுமானங்க பிரமாணமா போயிடுறது. அது மாதிரி சப்தம்ன்றது, நான் பார்த்தேன் நெருப்பு இருந்தது புகைய இருந்தது அதனால மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், அப்ப சப்தம் பிரமாணமா இருக்கு. இந்த மாதிரி அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக இது பிரமாணம், இந்த விஷயத்துல இது பிரமாணம், இன்னொரு விஷயத்துல அந்த பிரமாணம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு ஒரே அடியாக பிரத்யக்ஷம் தோட்டத்தோட கூறினது அதை ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். பிரத்யக்ஷம் தோஷமூலம் ஸ்ருதிரிஹ நததா அபௌருஷேயத்வஹானேஹே தஸ்மாத் பாதிகாஸ்ய இத்யசத் அகிலதியாம் அந்ததோ தோஷசாம்யாத் சாஸ்திரஸ்யாபி அவித்யா பிரபுதிஹி உதயஹ
சம்மதஸ்வன்மதஸ்தைஹ தஸ்யானாவித்யபாவே நஹி நிகிலபிதா பண்ணவா சக்கிய சங்கஹ அப்படின்னு சாதிக்கிற இந்த ஸ்லோகத்துல ஏபான்பா பிரத்யக்ஷம் தோஷமூலம். லோகத்துல பிரத்யக்ஷம் பெரிய பிரமாணம் நீங்க சொன்னா கூட அது அந்த பிரத்யக்ஷத்திலிருந்து உண்டான ஞானமானது தோஷத்தோட கூடினதுதான், தோஷத்தினால வந்ததுதான் அது. அதுக்கு உதாரணம் ஜுவாலைக்கிய ஸ்தலத்துல, ஜுவாலைக்கிய ஸ்தலத்துல தோஷத்தோட கூடினதுதான் நம்ம ஒத்துருக்கோம். இங்க அதாவது இந்த பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்ற இடத்துல ஸ்ருதிஹி நசதா, வேதமானது தோஷத்தோட கூடினது கிடையாது. எந்த வைதிகனும் வேதத்தை கொண்டாடுறான். அந்த காலத்துல வேப்பத்தூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் முக்கிய பண்டிதர் இருந்தார். பெரிய நையாயிகர், பெரிய அத்வைத வேதாந்தி. ஒரே வருஷத்துல மதுராந்தக சுவாமி, அனங்கராச்சாரிய சுவாமி, வேப்பத்தூர் சாஸ்திரிகள் இவாள்லாம் பரவ வச்சுட்டா. அப்போ சாஸ்திரலோகமே எழுதுன்னுவார். அவர் கேள்விப்பட்டேன், அவர் ரொம்ப உடம்பு வந்துச்சு. உடம்பு வந்தப்போ காஞ்சி பெரிய சங்கராச்சாரிய போய் காலில் சேரான், எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, இப்படி படுத்ததே நான் என்ன பண்றதுன்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, நமக்கெல்லாம் வேதம் தான் பிரதானமானது. வேதாத்தியனம் பண்ணாம வெறும் சாஸ்திரம் நீ பத்தின, அதுதான் உன்னை பாதிச்சுடுச்சு இப்படி உடம்பா. நமக்கு சுரூப அத்தியனம் பண்றது, அத்தியனம் பண்றதை விட்டுட்டு நீ இப்படி பண்ண பத்தியா, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி உடம்பு படுத்துறது, நீ பண்ணது தப்பு அப்படின்னு அவர் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நான் என்னதான் பிராயசித்தம் பண்றது, போய் கோயிலா ஒரு நேரம் அப்புறம் போன போய் சேர்ந்துட்டார். அவளுடைய அபிப்பிராயம் என்ன, வேதம்ன்றது சொந்த பிரமாணம், அந்த வேதத்தை அத்தியனம் பண்றதுதான் நமக்கு இது. ஸ்லோகம் சொல்லுவார், வேதமானது காரணம் இல்லாமலே பிராமணனால ஷடங்கத்தோட கொண்ட வேதாத்தியனம் பண்ணியே ஆகணும். இதுக்கு இப்ப நம்ம குழப்ப கோசனம் பண்ணிக்கிறோம், அப்போ அப்படி கிடையாது. நம்ம சுரூபம், இது சுரூபம். அது ஒரு பிராமணன் 7 வயசு ஆயிடுச்சா, கர்ப்பாஷ்டமத்துல உபநயனம் ஆச்சுன்னா வேதாத்தியனம் பண்ணிடணும் அப்படின்னு இருக்காது. அதனால இந்த வைதிகால் எல்லாருமே வேதத்தை தான் தோஷமற்றதாக, அதுதான் பகவானுடைய ஆக்கியாக நினைச்சுன்னு பண்ணணும்னு சொல்லிருக்கார். அந்த காரணம் என்ன, அந்த வேதத்தை தான் பிரமாணம் ஏன் சொல்றோம் எல்லாரும் ஒத்துக்கிறோம்னு, அபௌருஷேயத்வஹானே, வேதமானது நீ தோஷத்தோடு வேதம் சொல்லிட்டாக்க அபௌருஷேயத்துவம் போயிடும், தோஷமே வரக்கூடாது. தோஷமற்றது வேதம்ன்றதுக்கு தான் அபௌருஷேயத்தவே நம்ம ஒத்துன்னு இருக்கோம். சாஸ்திரக்காரான அதை எல்லாரும் சாதிக்கிறார். அப்படி இருக்கச்ச அதை நீ தோஷத்தோட கூடதுன்னு சொன்னாக்க அப்ப அபௌருஷேயத்தமே சொல்ல வேண்டாம். அல்லது கொத்திமங்கலம் சுவாமி பிரிக்கிறார், அபௌருஷேயத்வஹானே வேண்டாம், பௌருஷேயத்வஹானே அப்படி பதச்சேதம் பண்ணலாமா, பிரிச்சு அர்த்தமும் பண்ணலாம். அப்படி சொன்னா என்ன ஆகும், பௌருஷேயத்துவன்றது அப்பிராமான்யத்துக்கு ஹேது, அப்பிராமான்யத்துக்கு ஹேது பௌருஷேயத்துவன்றது. ஒரு புருஷனை உன்னதமானதுன்னு உங்க புருஷன் எழுதுனா, எல்லா இது சாஸ்திரங்களும் புருஷால எழுதப்பட்டது தானே. ஒரு மீமாம்சையோ அல்லது வேதாந்தமோ அல்லது நியாயமோ வைசேகிகமோ எல்லாம் புருஷால எழுதப்பட்டதுதான். அதனாலதான் இத்தனை விரோதங்கள். பௌருஷேயத்துவம் வந்துருவைனா சந்தேகம் வருது. அதனால பௌருஷேயத்துவம் வந்ததுன்னா அப்பிரமாணம் அது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது இல்லை, அது போயிடுச்சு இங்க. ஏன்னா தோஷம் இல்லையோ, தோஷம் இல்லாததுனால, பௌருஷேயத்துவம் இல்லாததுனால இது தோஷத்தோட கூறினதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு. அபௌருஷேயத்வஹானே அப்படின்னு சொன்னாக்கா, நீ தோஷம் மூலம்னு சொல்லிட்டியானாக்கா வேதத்தை, அப்ப அபௌருஷேயத்துவம் போயிடும். ஆனது பௌருஷேயத்வஹானேன்னு சொன்னாக்கா, பௌருஷேயத்துவன்றது அப்பிராமான்யத்துக்கு ஹேதுவாயிருக்கு. அது இங்க இல்லை.
பௌருஷயத்துவம் இல்ல வேதத்துல. அதனால ந ததா தோஷத்தோட கூறினது ஸ்ருதின்றது கிடையாது, தோஷமற்றதுன்னு சித்திக்கும். தஸ்மாத் அதனால நித்திய, அதாவது என்ன அர்த்தம், நித்திய நிர்தோஷத்துல எப்பொழுதும் தோஷமற்றதா இருக்கிறதுனால சா அந்த வேதமானது அஸ்ய இந்த பிரத்யக்ஷத்துக்கு பாதகமா இருக்குது, பாதிச்சிடும். அதனால இந்த ஸ்ருதியினால என்ன தெரிகிறது, ஜகத்தானது பொய், பிரபஞ்சம் பொய், அபேதம்தான் சரி, பேதம் தவறு, பிரத்யக்ஷ சித்தமான வேதமானது நிக்காது, அது பொய்ன்றதுனால போயிடும்ன்றது அவ சொல்ற. அதற்கு பரிகாரம் அகிலானாம் அப்படி தியாம், தியாம் அப்படின்னா ஞானங்களுக்குன்னு அர்த்தம். அகிலானாம் தியாம் எல்லா ஞானங்களுக்கும், அந்ததா முடிவுல தோஷசாமியா அது பிரத்யக்ஷமோ, நீ பிரம்ம வதிரிக்தம் அனைத்தும் பொய்ன்னு சொல்லியிருக்க, அப்போ ஏன் எல்லாமே தோஷசாமியம் தோஷம் இருக்கு அப்படின்னு. அப்ப பிரத்யக்ஷம் எப்படி தோஷத்தோட கூடினதோ அந்த மாதிரி ஸ்ருதி கூட அது மாதிரிதான். ஏன்னா அவித்யா கல்பிக்க நீங்க சொல்றீங்க. அதனால தோஷசாமியா வேதவாசனா அநாத்திய வித்யா இந்த மாதிரி தோஷங்கள்லாம் சமானமா இருக்கு எல்லாத்துக்கும். அவித்தியினாலதானே வேதவாசனையினாலதானே எல்லாம் வருது. அப்போ பிரத்யக்ஷத்துல அது தோஷம் இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா சாஸ்திரத்துல கூட வந்துடும். அது சாஸ்திரஸ்யாபி சாஸ்திரத்துக்கு கூட அவித்யா பிரபிருதி, அவித்யை அந்த மாதிரி பேத வாசனை முதலான தோஷங்கள்னால உதய ஆவிர்பாவம், சாஸ்திரம் கூட இப்படிதான் வந்து தோஷத்தினாலதான் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு ஆயிடும். இது நாங்க சொல்லல, தொன்மதஸ்தை பிரம்ம வதிரிக்தம் சர்வம் மித்யா அப்படின்னு உங்க மதத்தை அவர் சொல்றார். உங்க மதத்துக்காராலேயே சமதோஹி அது சரி, அதுதான் சரி அங்கீகரிக்கப்பட்டது. அதான் என்ன அர்த்தம், வேதம் கூட அவித்யா மூலம் அப்படின்னு ஆயிடுச்சு. வேதம் அவித்யா மூலம் அப்படின்னாக்கா பிரம்ம வதிரிக்தம் சர்வம் மித்யா, அப்ப வேதமும் மித்யான்னு ஆயிடும். வேதமும் மித்யாவா எடுத்தோம்னாக்கா பொய்யான வேதத்தினால் அறியப்பட்ட பிரம்மமானது எப்படி உண்மையா இருக்கும்? ஏற்கனவே அதான் வந்ததுதான். அதனால அதுவும் அப்பிரமாணம், எல்லாம் அப்பிரமாணமா போயிடும். அப்ப பௌத்தன் மாதிரி சர்வம் சூன்யம் தான் நீ முடிக்கணும். இல்ல அபௌருஷயத்துவம், அபௌருஷயம் வேதம் அபௌருஷயம் சொல்லிருக்குமே, அதுக்கு உதயம் அதாவது பிறப்பு அல்லது லயம் நாசம் அது எப்படி வரும் அப்படின்னா நீ அப்படி கேட்டியானா என்ன தெரியுமா, தஸ்ய அந்த வேதத்துக்கு அனாவித்ய பாவி, அனாவித்யன்னா அவித்தியினால உற்பத்தி இல்லை அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அப்ப அவித்தியினால இல்லை, அது சத்தியமா இருக்கு, நிச்சயமா இருக்கு அப்படின்னு ஆயிடும். நீ சத்தியமா இருக்கிறதே வச்சுக்கோ, அதுவே எங்களுக்கு வந்துருக்கு, அனுகூலம் வந்துருக்கு. என் அவித்தியினால் கல்பிதம் இல்லை அப்படின்னு நீ சொன்ன. ஆவித்யம் அனாவித்யம், ஆவித்யம்னாக்க அவித்தியினால கற்பிக்கப்பட்டது, அனாவித்யம்னா அவித்தியினால கற்பிக்கப்படாதது அப்படின்னு சொன்னா நிகில பிதா பண்ணவக, நிகில பிதா பண்ணவக அனைத்தும் பேதங்கள், பிரம்மத்தை காட்டிலும் அனைத்து பேதங்களும் வேறுபட்ட வஸ்துக்களும் எல்லாம் பொய் அப்படின்னு நீ அப்பண்ணவக தள்ளுற, நீ தள்ளுற. அது நகி சக்தி சங்கக, அது பண்ணால பண்ணவே முடியாது, அதை நினைச்சு கூட நீ பார்க்க முடியாது, உன்னால பண்ண முடியாது. ஏன்னா நீ தான் சொல்லிட்ட இப்போ வேதம் நித்தியம் அல்லது வேதம் சத்தியம்னு சொல்லிட்டேன். வேதமும் சத்தியம், இந்த பிரம்மமும் சத்தியம் சொல்லிட்டியானாக்கா அத்வைத ஹானி வந்தது ஒரு தோஷம். அதனால இப்ப இது ரெண்டுத்த ஒத்துட்டேன்னு மீதி வேதத்தை ஒத்துட்டா உனக்கு என்ன போறது, அதையும் ஒத்துட்டு பையன். அதனால எல்லா விதத்திலையும் வேதத்தை சர்வாத்மனா தள்ளுறேன்னு சொல்ல முடியாது. அத மாதிரி அவேதண்டியே தத்துவம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகவே பிரத்யக்ஷன்றது அப்பிரமாணம் சொல்லாத, பாதிக்கப்படுகிறதுன்னு சொல்லாத. அது எப்படி சொன்னாலும் உனக்கு தோஷம் வந்துடும்.
அப்ப சாஸ்திரமும் பாதிக்கப்பட்டதா ஆயிடும். சாஸ்திரமும் பாதிக்கப்பட்டதா ஆயிடுச்சுன்னா பிரம்மமே சித்திக்காது. பௌத்தன் சொல்றதுதான் உண்மைன்னு ஆயிடும். அத நீயே அங்கீகரிக்க மாட்ட, நாங்க சர்வாத்மனா அங்கீகரிக்க மாட்டோம். ஆகையினால சாஸ்திரத்துக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் விரோதம் வந்தா இந்த விரோதம் வரைச்ச பிரத்யக்ஷம் லோக சித்தமான விஷயம், அதுக்கு அனுகுணமாக தான் சாஸ்திரத்துல இது பண்ணிட்டு இருப்போம், சாஸ்திரத்துல நயனம் பண்ணணும். அதே சாஸ்திரம்ன்றது நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்லும், அந்த மாதிரி விஷயத்துல சாஸ்திரம் சொன்னதே பிரமாணம். இப்போ வேதம்ன்றது சாஸ்திர சித்தமான விஷயம் இல்லை, பிரத்யக்ஷ சித்தமான விஷயமே இருக்கு. பிரத்யக்ஷ சித்தமான விஷயமே இருக்குது. பின்னாடி இதெல்லாம் சொல்ல போறேன். அம்சாதிகிரமத்துல ஒரு விஷயம் கேட்கிறார் பாஷ்யக்காரர். ஒண்ணு நியந்தா பரமாத்மா, அதே இந்த ஜீவன் நியாமியன். இந்த நியந்தா நியாமியன், ஆத்மா சரீரம், ரக்ஷகன் ரக்ஷியன், இந்த மாதிரிலாம் இருக்கே, இதெல்லாம் உனக்கு பிரத்யட்சமாவா தெரிஞ்சுது? இதெல்லாம் சாஸ்திரத்தினாலும் தெரிஞ்சுது. சாஸ்திரத்தினால தெரிஞ்ச விஷயத்த நீ பிரத்யட்சத்தினால தெரிஞ்சு சாஸ்திரத்தினால பாதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இதெல்லாம் கூட சாஸ்திரத்தினாலதான் தெரியுது. ஒரே சாஸ்திரத்தினால தெரிகிற விஷயத்துல ஒண்ணு பிரமாணம் இன்னொரு அப்பிரமாணம் நீ எப்படி சொல்லுவேன்? அது கூடாது. பின்னாடி அதெல்லாம் விசாரம் பண்ண போறேன். அபச்சேதாதிகார நியாயம் வரைச்ச அத அடுத்த ஸ்லோகாதுக்கு அடுத்த ஸ்லோகத்துலாம் வருது, அப்ப பண்ணுவேன், அதுல தெரிவிக்கலாம். இப்ப இது விஷயம் சாஸ்திரத்துக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் விரோதம் சொல்லி சாஸ்திரத்தினால பிரத்யக்ஷம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு நீ சொன்னையானாக்கா அப்ப சாஸ்திரமும் பாதிக்கப்பட்டதா ஆயிடும். ஏன்னா பிரம்ம வெதிரிக்தம் நித்தியம் உன் சித்தாந்தம், அதனால அது போயிடும், அதனால அது கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை திரும்பி தெரிவிக்கலாம். பிரத்யக்ஷம் ரோஷமூலம் ஸ்ருதிரிஹனத்வதா அபௌருஷேயத்வஹானேஹ தஸ்மாத் பாதிகாஸ்யேதி அசத் அகிலதியாம் அந்ததோ தோஷசாம்யா சாஸ்திரஸ்யாபி வித்யா பிரபுதிபிஹ உதயः சம்மதஸ்வன்மதஸ்தைஹ தஸ்யாநாவித்யபாவே நகி நிகிலபிதா பன்னவः சக்யசங்கः கவிதாத்யகசிம்ஹாய ஞானகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குருபரம்பராயே நமः.